நீங்க இன்னும் அந்த குழந்தைய மறக்கலையா? எப்படி மறக்க முடியும்? இவ்வளவு மாதிரி தானே 10 மாசம் அவளை சுமந்து பெத்த. நிச்சயம் ஒரு நாள் என் குழந்தை என்கிட்ட வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு கலைவாணி. அவ வரும்போது அவளுக்குன்னு வாங்கி வச்ச பொம்மை எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும். அவ இல்லாம அவ நினைப்புல தவிச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த பொம்மைங்கெல்லாம் அவளை புரிய வைக்கும். பிறந்த அன்னைக்கு ஒரு குழந்தைய கிட்ட பிரிச்சுட்டேன். என் இன்னொரு குழந்தைய இப்ப பிரிச்சு அவன் அப்பா கிட்ட சேர்த்துட்டேன். அன்பு செலுத்துறவங்க இப்ப யாருமே என்கிட்ட இல்ல. நேத்து வரைக்கும் அண்ணின்னு என் மேல அன்பா இருந்த கலைவாணி இப்ப என்ன வெறுக்கிறான். ஆதரவா இருக்க வேண்டிய அப்பா என்னை விட்டு விலகி இருக்காரு. அவதான் மணியரசுக்கு நான் நல்லது தானே செஞ்ச. அந்த சிவரஞ்சனி செஞ்ச சூழ்ச்சி புரிஞ்சுக்காம எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இல்லாத அனாதையா உன் முன்னாடி நிக்கிறேன். வேண்டாம், என்ன புரிஞ்சுக்காதவங்க யாரும் எனக்கு வேண்டாம். என் குழந்தைக்கு 2 பேரை என்கிட்ட கொடுத்துடு. என் குழந்தைக்கு 2 பேரை என்கிட்ட கொடுத்துடு. என்கிட்ட கொடுத்துடு. குழந்தைக்கு கொடுத்துடுமா? பெரியோர்களே, தாய்மார்களே, மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காப்பு கட்டாத பக்தர்கள் காப்பு கட்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்தர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டிய பிறகு தீமிதி விழா நடைபெறும். பராசக்தி. ஓம் சக்தியே பராசக்தி. ஓம் சக்தியே பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி.
ஏமா அப்படி நெருப்பு போட்டிருக்காங்க? கோயிலுக்கு வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா நை நைன்னு பேசிட்டு சும்மா இரு. அம்மா தாயே பராசக்தி காப்பாத்துமா. கவிதா, தாகமா இருக்கா? தண்ணி குடிக்கிறியா? என்னங்க? என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ! அம்மனை நல்லா வேண்டிக்குமா. ஆஸ்பத்திரியில இருக்கவும் புருஷன் சீக்கிரம் குணமாகணும்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சேன்னா அந்த மகமாய பாத்துக்குவாம்மா. அந்த ஆத்தால நம்பு, நீ வேணா பாரு. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள புருஷன் குணமாய் வந்துருவாம்மா. அந்த ஆத்தா உன்னை கைவிட மாட்டாம்மா. அம்மா தாயே காப்பாத்துமா. புருஷன் குணமாயிடுவாம்மா. புருஷன் குணமாயிடுவாம்மா. தீக்குழி அருகே குழந்தைகள் வராதபடி பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், ஆங்காங்கே இருக்கும் பக்த கோடிகள் பக்தியில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவிதா, வா. வாமா வாமா அன்பான பக்த கோடிகளே, எல்லோரும் வரிசையாக வரவும். சீக்கிரம் வாமா. ஒருத்தர் தள்ளிக்கொள்ள வேண்டாம். தள்ளிக்கொள்ளாமல் முந்திக்கொள்ளாமல் நிதானமாக வரவும். தங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். உப்புழி அருகே குழந்தைகளை அனுமதிக்காதீர்கள்.
நீதான் என் புருஷன் மேல இருக்கிற பழிய தீர்த்து வச்சு அவரை வெளியே கொண்டு வரணும். என் வேண்டுதலையும் நிறைவேற்றி வச்சு என்னோட மாங்கல்யத்தையும் காப்பாத்து தாயே. பராசக்தி 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 பராசக்தி. அம்மா தாயே பராசக்தி பராசக்தி. வள்ளியம்மே முத்தடிக்காக இங்க தானே நின்னுட்டு இருந்தாங்க. ஏன் முத்தழகி அங்கே என்னடி பண்ற? என்னமா பண்ணிட்டு இருக்க? வா இந்த பக்கம். வாமா அந்த பக்கமா வா. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா அது? அந்த பக்கமா தள்ளி வாமா. முத்தழகி ஓடி ஓடி அந்த பக்கம். கையில குழந்தை. என்னடி இது? என்ன காரியம் நினைச்சாங்க? கையெடுத்து கும்பிடுடி கும்பிடு. பராசக்தி பராசக்தி. ஆத்தா என் மக எந்த தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிடாத்தா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கோ. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ எந்த விரதமும் இல்லாம பூக்குழியில இறங்கிட்டா அம்மா. அவளை மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிடு அம்மா தாயே. பராசக்தி Mama,